தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. இது வரைக்கும் நம்ம வலைவலியில நான் மட்டும்தான் காணொலியில் பேசி பதிவு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நம்மளோட ஒரு சமூக சேவகர் ஐயா திரு மாதாவரம் லியோ கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. நான் மாதவரத்தில் ஒரு 35 ஆண்டுகளாக அங்கே வசித்து வருகிறேன். நான் தொழில் பண்ணேன். இப்போ தொழிலெலாம் நிப்பாட்டிட்டு சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இலவசமாக பாடி எடுத்து அடக்கம் பண்ணுவது, இது என்னுடைய பொதுநல தொண்டு வந்து எனக்கு ஒரு ஹாப்பியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதமாக எனக்கு அரசியல் பிடிக்காது, சாதி பிடிக்காது. இப்போ 3 மாத காலமாக சீமான அரசியல் எனக்கு பிடித்து நான் வந்து அதுக்கு செயல்படணும், அதுக்கு உழைக்கணும்னு நம்பி நான் இப்போ காரைக்குடிக்கு வந்திருக்கேன். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா செந்தமிழன் சீமான் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறாரு. அதற்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து வேலை செய்யணும். பொதுமக்களா ஒரு சமூக சேவகரா நீங்க எப்படி காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில வந்து வேலை செய்றீங்க? நான் நேற்று இங்கு பிரச்சாரத்துக்கு வந்தேன். நான் ஒரு 5 தினங்கள் இங்கே இருந்து பிரச்சாரம் செய்வதாக என் மனசில் முடிவெடுத்திருக்கேன். ஏன் அந்த சீமான் அண்ணனை பிடிக்குதுன்னா, என்னுடைய கொள்கை அவர் கொள்கை ஒன்றாக இருந்தது. அதனால் நான் அவரை ஏற்றுக்கொண்டு நான் இங்கே வந்து களப்பணி ஆட்டன்னு வந்திருக்கேன். ஏற்கனவே சுமார் 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வட்டி கட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்று பல தகவல்கள் வெளிவருகிறது. எப்படி சாத்தியம் என்பது எனக்கு ஒரு மக்களுக்கு ஒரு புதிராக இருக்கிறது. அப்படி இலவசத்தை கொடுத்தால் என்ன செய்வார்கள் என்பது, எப்படி வருமானத்தை பெருக்குவார் என்பதற்கு எந்த பதிலும் கிடையாது. மக்களே, இலவசம் கொடுத்தால் பால் விலை கூடும், கரண்ட் பில்லு கூடும், நிலவரி கூடும். மக்கள் மேலே சுமையை ஏற்றி மறுபடியும் இலவசத்தை கொடுத்தால் நாடு கடன் சுமைகளுக்கு தள்ளப்படும். ஆகையால் மக்களே சிந்தித்து வாக்களியுங்கள். ஒரு சமூக சேவகராக இந்த சமூகத்துல உங்களுக்கு எது பெரும் இழிவா தோணுது? மதுனாலதான் பல பிரச்சனைகளும், பல பாலியல் குற்றங்களும், செயின் அறுப்புகளும், பல கொலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவே பெரிய குற்றமாக கருதுகிறேன். மது இல்லை என்றால் மக்கள் சிந்தித்து உழைப்பார்கள். மதுவினால் தான் நாடு இந்த அளவுக்கு குட்டிச்சாரா போய்கிட்டு இருக்குது. ஆனால் எந்த அரசியல்வாதியும் சீமான் அண்ணனை தவிர மதுவை ஒழிப்பேன் என்று யாரும் வாக்குறுதி கொடுக்கவில்லை. அதனால் எனக்கு சீமான் அண்ணனை பிடித்து இந்த கட்சியில் நான் பயணிக்க வேண்டும் என்று நான் ஆவலுடன் காரைக்குடி வந்துள்ளேன். ஐயா, சீமான் அவர்களுடைய கொள்கையில உங்களுக்கு எது ரொம்ப பிடித்தமான கொள்கைகள்? தற்சார்பு பொருளாதாரம், விவசாயத்தை காப்பதும், இயற்கை வளங்களை காப்பதும், எல்லோருக்கும் வேலை படித்தவருக்கு வேலை,